மார்னிங் எவ்ரிவன். ப்ரீவியஸா நம்ம வந்து எரிக் எரிக்ஷனோட ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல அடலசன் ஏஜ் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு யங் அடல்ட் ஸ்டேஜ். யங் அடல்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆஃப்டர் டுவெண்ட்டீஸ்ல இருந்து ஒரு 35 to 40s வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஏஜஸ்ல என்னென்ன தீம் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 20 அப்படின்னாவே ஒரு அடலசன் விட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இண்டிபெண்டான லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம யங் அடல்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டிமெசியில இருக்கலாம். இன்டிமெசி ப்ராப்ளமா இருக்கலாம். இன்டிமெசி வெர்சஸ் லோன்லினஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டிமெசினா ஒரு நெருக்கம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆகுறதா இருக்கட்டும். ஸோ அவங்க ஃபேமிலியை வந்து நல்லபடியா கொண்டு போய் செப்பரேட்டா வந்து அந்த லைஃப் உருவாக்குறதா நம்ம ஒரு இன்டிமெசின்னு சொல்லுவோம். இதே வந்து அது சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு அப்படின்னா அந்த ஏஜை வந்து அவங்க ஈஸியா கடந்து போயிருவாங்க. அதுல ஒரு அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா லோன்லினஸ், அபண்டன் ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இதை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா அந்த ஏஜஸ்ல காமனா வரக்கூடியது செக்ஷுவாலிட்டி அண்ட் அட்ராக்ஷன் தான். ஸோ தேர் இஸ் அர்ஜ் டு மேட் வந்து இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த பார்ட்னர் கூட ஒரு இன்டிமெசியில மைண்ட் லெவல்லையும் பிசிக்கல் லெவல்லையும் சக்சஸ்ஃபுல்லா கேரி ஓவர் பண்ணணும். அதுல வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஸோ பேஷண்ட் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு உள்ளாவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். அதுல ஒரு டீப் லவ் இருக்கணும். ஷேரிங்ல வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த லைஃப் வந்து கேரி ஓவர் பண்ணணும். இதுல ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இப்ப நிறைய பேர் பாக்குறோம் இல்லைங்களா? இப்போ ஃபேமிலியில வந்து பார்த்தோன்னா மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. சிலர் வந்து அவர்ஷன் டு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அங்க இருக்கும். இப்போ லைக்கோபோடியம்ல பாக்குற மாதிரி there is a aversion to responsibility. பிகாஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஃபெயிலியர் ஆயிருவோமோ அப்படிங்கிற ஃபியர் வந்து அவங்களுக்கு இருக்கும். இதனால எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரும் நம்ம பார்க்க முடியும். பேரண்ட்ஸ் விட்டு வெளியே வந்துடணும். அடலசன் ஏஜ்ல பேரண்ட்ஸ் பாக்கெட் மணியா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் எதுனாலுமே அப்பா அம்மாவோட டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் இந்த ஏஜ்ல அது வெளியே வந்துடணும், சமுதாயத்துக்கு தனியா வந்துடணும். ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஒரு ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ற அளவுக்கான டேலண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஃபேமிலியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணினாலுமே அவங்களோட பேரண்ட்ஸ் கூட டிபெண்டன்சில வந்து இருப்பாங்க. இந்த ரோ ரெமடிஸ் பார்த்தோம்னா இப்போ காலகட்டத்தில் சோசியல் மீடியால நடக்கக்கூடிய விஷயங்கள், மேரேஜ்ல வரக்கூடிய ப்ராப்ளம்க்கு வந்து இந்த ரோ ரெமடிஸ் வந்து நம்ம காமனாவே பார்க்க முடியும். ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய ஃபேமிலி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாண்டனேல்ஸ் அப்படிங்கிற ஆர்டர். சாண்டனேல்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறது இந்த சாண்டல்வுட் ட்ரீ இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபேமிலி ரெமடிஸ் வந்து வரும். அதுல ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து பார்த்தோம்னா லொராந்தஸ். லொராந்தஸ் இதை படிக்கும்போது நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் புரியும் நமக்கு. ஸோ லொராந்தஸ் அப்படிங்கிறது இது ஒரு பாராசிட்டிக் பிளான்ட். இப்போ சாண்டனேல்ஸ் ஆர்டர் எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஃபுல்லா பாராசிட்டிக் பிளான்டா தான் இருக்கும். ஸோ 5th காலம்ல இந்த சாண்டனேல்ஸ் ஆர்டர் வந்து இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தோம்னா சாண்டனேல்ஸ் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுல வரக்கூடிய 7th ரோ ரெமடிஸ் சொல்றோம் இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4ல நம்ம பெருசா பார்க்க முடியாது, காலம்ல பார்க்க முடியாது. 5 and 6ல தான் நம்ம வந்து 7th ஸ்டேஜ் ரெமடிஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுல 5th மட்டும் இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். அதுல சாண்டனேல்ஸ் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்துட்டு லொராந்தஸ். இந்த சாண்டனேல்ஸ் ஆர்டர் கூட எல்லா ரெமடியுமே பாராசிட்டிக் பாராசிட்டிக் பிளான்ட் அப்படின்னாவே ஒரு ஹோஸ்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ இந்த லொராந்தஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து செமி பாராசிட்டிக் பிளான்ட். எப்படின்னா போட்டோசிந்தசிஸ் அதுவா ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும், ஃபுட் ப்ரிப்பரேஷன் வந்து சுயமா செஞ்சுக்க முடியும். பட் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் வந்துட்டு ஹோஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த ட்ரீ வந்து பார்த்தோம்னா அசேஷியே அப்படிங்கிற ட்ரீல தான் வந்து இந்த லொராந்தஸ் பாராசிட்டிக் பிளான்ட் அங்க இருக்கும். ரூட்ல இல்லாம பிரான்ச்சஸ்ல வந்துட்டு இந்த லொராந்தஸ் வந்து படர்ந்து இருக்கும். இது நேம்லயே பாத்தீங்கன்னா அந்த பாராசிட்டிக் பிளான்ட் அப்படிங்கிறதுனால டிபெண்டன்ட் இஷ்யூ வந்து இருக்கும். டிபெண்டன்சி இஷ்யூ தான் இங்க அதிகமா பார்க்க முடியும். ஸோ டிபெண்டன்சி அப்படின்னாவே அஃப்கோர்ஸ் இந்த இன்டிமெசில ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு கேஸ் எக்ஸாம்பிள், ஒரு 25 years ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு மென், என்ன ப்ராப்ளம்னா நிறைய பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு தீம் மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அவங்க வந்து பேரண்டோட ரொம்ப டிபெண்டன்சில இருக்காங்க, தனியா இல்ல. இவங்களுக்குன்னு எந்த ஒரு பினான்சியலா ஒரு கேரியரோ எதுவுமே கிடையாது. ஃபுட், மணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்சி கிடையாது. பட் மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் கூட இவங்க ஒய்ஃபோட சிஸ்டர் கூட தான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு மெலிஷியஸ் கேரக்டர், மெர்க்ஸால பாக்குற மாதிரியான ஒரு மெலிஷியஸ்னஸ். எப்படின்னா பேரண்ட்ஸோட லேண்டு, அவங்களோட சொத்து இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இதை வந்து இவரு பேருக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்றாரு. இவருக்கு வந்து குழந்தை மாதிரிதான் இவங்கள ஃபேமிலியில பாத்துக்கிறாங்க. ஸ்பூன் ஃபீடிங் தான், சாப்பாடு கூட இவங்களாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்க அம்மா தான் இதெல்லாம் செய்யணும். இந்த அளவுக்கு ஒரு டிபெண்டன்சி வந்து அந்த கேஸ்ல இருக்கு. இவர் குடிக்கிற கேரக்டர் நான் சொன்ன மாதிரி ஒரு மெலிஷியஸ்னஸ். இந்த பொருளை நம்ம எடுத்துக்கணும், அம்மா அப்பா பேரை
எடுத்து நம்ம பேரை மாத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. தென் இவரோட என்னதான் பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு போலீஸ் இன்ஃபார்மரா இருக்காரு. போலீஸ் இன்ஃபார்மர். இது ஒரு சீக்ரெட் ஏஜென்சி மாரி. பட் அது கிடையாது. அந்த மாரி ஒரு கிரிமினல் ஆக்ட்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த ஒரு பிக்சர் தான் அந்த கேஸ்ல கிடைக்குது. ஸோ இவங்களுக்கு லொராந்தஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ இதுல சொல்லப்படக்கூடிய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அது இன்டிமேசி இஷ்யூஸ் அப்படிங்கிறது தெரியுது. ஒய்ஃப்க்கான ஒரு ஷேரிங்கோ எதுவுமே கிடையாது. மைண்ட் லெவல்லயும் சரி, பிசிக்கல் லெவல்லயும் சரி. ஸோ இது ஒரு பாயிண்ட். தென் மெலிஷியஸ்னஸ். இந்த மெலிஷியஸ்னஸ் வந்து லொரந்தஸோட ஒரு பாயிண்டா பார்க்க முடியும். தென் பேரண்ட்ஸோட டிபெண்டன்சி. மணி, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட தான் இவங்க டிபெண்டன்சில இருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு கேஸ் நம்ம கிட்ட சொல்லும்போது 7th ரோ ரெமடிஸ் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த டிபெண்டன்சி இஷ்யூஸ் வந்து இருக்கு. இந்த டிபெண்டன்சி இஷ்யூ அப்படின்னாவே நம்ம 5th காலம்ல, அதாவது ரோசிட்டி சப் கிளாஸ்ல இந்த யங் அடல்ட் ஸ்டேஜ்ல சாண்டனில்ஸ் ஆர்டர்ல இதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த ட்ரக்கை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு செமி பேராசிட்டிக் பிளான்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபுட்டை வந்து சொந்தமா ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து அசேஷியே அப்படிங்கிற ட்ரீல தான் வந்து அது டிபெண்ட் ஆகி இருக்கு. இதோட நேச்சர் என்னென்ன மாதிரி எல்லாம் தீம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேஷண்ட் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ என்ன சக் பண்ணி இழுக்குது, டெலியூஷன் லீச்ட் அப்பான், மேல வந்து லீச் பண்ண மாதிரியான ஒரு சென்சேஷன், இது வந்து சொல்லுவாங்க. இது காமனா எப்ப பார்க்கலாம்னா இந்த கோவிட்க்கு அப்புறம் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய அந்த சிம்டம் சொல்லுவாங்க. எந்த மாதிரினா, எனக்கு அப்ப வந்த சளிதான் இப்ப வரைக்கும் போக மாட்டேங்குது. த்ரோட்ல வந்து மியூக்கஸ் வந்து நல்லா திக்கா கம் மாதிரி ஸ்டிக் ஆயிக்குது. என்ன பண்ணாலும் அது போக மாட்டேங்குது. என்னை விட்டு போக மாட்டேங்குது. லீச் பண்ண மாதிரியான ஒரு சென்சேஷன் அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி பேஷண்ட் சொல்லுவாங்க. இது வந்து பிசிக்கல் லெவல்ல மியூக்கஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். இதே மைண்ட் லெவல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மியூக்கஸ்க்கு பதிலாக ஒரு பர்சன் இருப்பாங்க. யாரா இருக்கலாம், அவங்க குழந்தைங்களா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம். இந்த அதர் வந்து இவங்களை ரொம்ப சக் பண்ணி இழுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இவங்களோட எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு. இவங்க என்னை விட்டு போனாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 5th காலம் இல்லைங்களா? 5th காலம் அப்படின்னாவே த்ரைவ் ஃபார் இண்டிபெண்டன்சி. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் இந்த ஏரியா. ஃபேமிலி விட்டு போகணும். இவங்க என்ன ரொம்ப வந்து அட்டாச் பண்றாங்க. இது ஒரு பாராசிட்டிக் பிளான்ட் அப்படிங்கறனால அந்த ஒரு ஃபீலுமே உங்களுக்கு இருக்கும். நமக்கு கன்ஃபியூஷன் வரும். இது ஒரு பாராசிட்டிக் பிளான்ட், இதுதான் வந்து ஒரு ட்ரீயை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்படி இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி சொல்றாங்களே, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாங்கிற கொஸ்டின் வரும். ஸோ போத் எக்ஸ்ட்ரீம்ஸ்மே நம்ம பார்க்க முடியும். ஆப்போசிட் போலுமே இருக்கும். இவங்களுக்கும் யாரோ மத்தவங்களை நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, இவங்களை விட்டு போகணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கும். இவங்களும் மத்தவங்களை டிபெண்ட் பண்ணியும் இருப்பாங்க. ஸோ போத் எக்ஸ்ட்ரீம்ஸ்மே நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில அந்த குழந்தைங்களோட ரொம்ப ஒட்டிட்டே இருக்காங்க, என்னை விட்டே போக மாட்டேங்கிறாங்க, என்னால தனியா எதையுமே பண்ண முடியல அப்படிங்கிற இஷ்யூ வந்து ரொம்ப காமனா சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இந்த டிபெண்டன்சி இஷ்யூ அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கரை வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணி ஸ்டாபிஸ் ஆகிற மாதிரி ஒரு கட்டத்துல அதை வெடிச்சிருவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க. இந்த வல்கோனிக் ஆங்கர்னு சொல்லுவோம். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லணும்னா, லொராந்தஸ்ல மெலிஷியஸ்னஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ட்ரக்குக்கான ஒரு நேச்சர் தான் அது. மெலிஷியஸ்னஸ் இருக்கும். மத்தவங்கள ஹார்ம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் அந்த வேர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈட்டிங் சம்மன் எல்ஸ் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்ப இந்த கேஸ்ல சொன்னப்பட்ட மாதிரி ஒய்ஃபோட சிஸ்டர் கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட ஃப்ரெண்டு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். இது ரெசிப்ரோக்கல். போத் எக்ஸ்ட்ரீம்லயே பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி மத்தவங்களோட பிளஷரை இவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். அது வாட் எவர் ஒரு பொருளா இருக்கலாம், கவர்ட்டிங், தெஃப்டிங், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம், மைண்ட் லெவல்ல இருக்கலாம். எதுவானாலும் அவங்களோட பொருள் இல்லாம ஆப்போசிட் பர்சன், அதரோட ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஏதோ ஒரு பொருளோ வந்து இவங்க கவர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது வந்து லொராந்தஸோட ஒரு தீமா நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இவங்க வந்து நீட் டு கெட் சப்போர்ட் ஃப்ரம் தி பார்ட்னர். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரா இருந்தாலும் அந்த சப்போர்ட் வந்து அந்த அதர்கிட்ட இருந்து கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இதுல என்ன சொல்லக்கூடிய விஷயம்னா, ஈகோ டெவலப்மெண்ட்ல இது கொஞ்சம் மெச்சூர்டு ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறதுனால மிஸ்டேக் எல்லாம் இவங்க மேலதான் இருக்கும். பட் அந்த அதர் தான் வந்து இவங்களை பணிஞ்சு சாரி கேட்டு அதர் தான் வரணும்னு நினைப்பாங்க. இவங்க என்னன்னாலும் மாறவே மாட்டாங்க. இவங்க நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட இருப்பாங்க. காமனாவே நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு தீம் வந்து லொரந்தஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு 2-3 கேசஸ் வந்தாங்க. பட் எனக்கு அந்த ட்ரக் கிடைக்கல. பட் இங்க வந்து இந்த ட்ரக் அவைலபிலிட்டியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து இந்த ட்ரக் அவைலபிலிட்டி இல்லை. இஷ்யூ வந்து பார்த்தோம்னா கம்ப்ளைண்டா என்ன சொல்லுவாங்கன்னா, த்ரோட், 5th சக்ரா த்ரோட் தான் இங்க இஷ்யூவா இருக்கும். த்ரோட் அப்படிங்கும்போது தைமஸ்ல ப்ராப்ளம் வரலாம். த்ரோட் அப்படிங்கும்போது கார்சினோமா, தைராய்டு கார்சினோமா,
பேப்புலரி கார்சினோமா, இது கியூரபிள் கேன்சர், வாட் எவர். அந்த கார்சினோமா பிளஸ் த்ரோட் கம்ப்ளைண்ட்டுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் தீம். அதனால அந்த மியூக்கஸ் கூட த்ரோட்ல ஸ்டிக் ஆயிட்டு போக மாட்டேங்குது அப்படிங்கிற சென்சேஷனும் சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் இஷ்யூஸா இருக்கும். அந்த பார்ட்னர் வந்து இவங்களை கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, கம்யூனிகேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், நாட் ஓன்லி த பார்ட்னர், ஃப்ரெண்டாவும் இருக்கலாம். ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷனே பிளாக் பண்ணிடுவாங்க. எதுக்காகனா அவங்க திருப்பி ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களே அந்த கம்யூனிகேஷனை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இஷ்யூ வித் கம்யூனிகேஷன், இதெல்லாம் தான் லோராந்தஸ் வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ட்ரக் ஒக்கபக்கா. ஒக்கபக்கா ஆர்பர் வள்ளி வந்து இப்போ நம்ம குரூப்ல டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய சக்சஸ் கேஸ் போடுறாங்க இல்லைங்களா. ஸோ இதுல வந்து ஒக்கபக்கா ரொம்ப காமனா பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா இஷ்யூ வித் ஃபேமிலி தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் அப்படின்னாவே நம்ம இந்த ஃபேமிலியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டல் லவ் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம 5th காலம்ல செகண்ட் ரோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதுவே டிசப்பாயிண்டட் லவ் இல்லாம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய விஷயங்கள், சண்டை, இந்த மாதிரி ஃபைட்டு, அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய கட்டாயம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 7th ரோல வரும், இந்த யங் அடல்ட்ல வரும். ஒக்கபக்க எப்படின்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருப்பாங்க. விமன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான விமனா இருப்பாங்க. இவங்க ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எல்லாமே ஓகே. பட் இவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வீக்கான பர்சனாலிட்டியா இருந்தாலும், வீக்கான பர்சனாலிட்டினா ஃபினான்ஷியலா அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா கூட இந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை ரொம்ப டார்ச்சருக்குள்ளாக்குவாங்க. ரெசிப்ரோக்கல், போத் எக்ஸ்ட்ரீம். நம்ம ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நம்ம ஃபிக்ஸ்டா வச்சுக்க வேண்டாம், இது ரெண்டு பக்கமே. ஸோ காமனா வரக்கூடியது இந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒய்ஃப் வந்து ஒரு சில ரீசன்னால, அதுதான் இந்த டிபெண்டன்சி, என்ன ரீசன்னே தெரியாது, அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண மாட்டாங்க. இதனால ஸ்ட்ராங் விமனா இருப்பாங்க. இந்த விமனை வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டார்ச்சர் பண்ணும்போது இவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வாட் எவர் கம்ப்ளைண்ட், நிறைய ஸ்கின் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒக்கபக்கால சொல்லப்பட கம்ப்ளைண்டே கிடையாது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஆல் ஓவர் பிசிக்கல் பாடியில வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் சொன்ன இந்த இஷ்யூ தான் டிபெண்டன்சி இஷ்யூஸ். இது 5th காலம்ல வரக்கூடிய ரெமடி, ரோசிடே சப் கிளாஸ்ல வரக்கூடிய ரெமடிங்கிறனால சமுதாயத்துல கட்டமைப்புக்குள்ள இருக்கணும், இந்த கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னானாலும் இதை விட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இது ரொம்ப காமனா இந்தியன் விமன்ஸ் கிட்ட நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் அவங்களுக்கு இந்த ட்ரக் எல்லாம் நிறைய இண்டிகேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்ன பண்ணாலும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கண்டினியூ பண்ணுவேன், இதை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருப்பாங்க. இதுதான் வந்து ஒக்கபக்கா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்ட்னர் மட்டும் இல்லாம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வயலண்ட் பாஸா இருக்கலாம், ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய பர்சனா இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களை விட்டு இவங்க போக முடியாது, ஏதோ ரீசன், அந்த டிபெண்டன்சி இஷ்யூஸ். அதான் இந்த எல்லாமே பாராசிட்டிக் பிளான்ட் அப்படிங்கறதுனால அந்த டிபெண்டன்சிக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு போகக்கூடிய இந்த டிவோர்ஸ் வரக்கூடிய கேசஸ் எல்லாமே நம்ம யோசிக்கலாம். டிவோர்ஸ் பண்ணலாமே, பட் பண்ண மாட்டாங்க. என்னால முடியல, என்னன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கும். புரிஞ்சுக்க முடியும், பட் செப்பரேட் ஆக முடியாது. ஸோ தே த்ரைவ் ஃபார் இண்டிபெண்டன்சி. இதுதான் வந்து ஒக்கபக்காவோட ஒரு தீம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரக் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் சாண்டல்வுட், அதாவது சென்டாலம் ஆல்பம்னு சொல்லுவாங்க. சென்டாலம் ஆல்பம் வந்து சாண்டல்வுட், சந்தன மரம். இது நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. தனியா இந்த பிளான்ட் வரவே வராது. இதுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் தேவை. அந்த ஹோஸ்ட் வந்து சின்ன பிளான்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அகத்திக்கீரை எல்லாம் வந்து இதோட ஹோஸ்டா இருக்கும். ஸோ இது இருந்தாதான் வந்து இந்த சாண்டலம் ஆல்பம் வந்து சாண்டல்வுட் வந்து தனியா வர முடியும். இது வந்து எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரூட் தான் வந்து ஒரு டிபெண்டன்சியா இருக்கும், ரூட்ல. பிகாஸ் சாண்டல்வுட் ட்ரீ வந்து பெருசா போகும், ஒரு ட்ரீல அது வராது, அது ஒரு ஹோஸ்டோட ரூட்ல தான் வந்து வரும். அந்த ஹோஸ்ட் வந்து சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பிளான்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதோட ரூட் வந்து வேணும். இது இருந்தாதான் சாண்டல்வுட் வந்து தனியா வரும். இதுவுமே வந்து செமி பேராசைட்டிக் பிளான்ட் தான். போட்டோசிந்தசிஸ் வந்து சுயமா பண்ணிக்க முடியும். வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து ஹோஸ்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் டெத் ஆஃப் லவ்ட் ஒன்ஸ், அல்லது இப்போ ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ் கூட நடந்திருக்காது, என்கேஜ்மெண்ட் ஆயிருந்திருக்கும், ஹஸ்பண்டா வரக்கூடிய ஸ்பௌஸா வரக்கூடிய பர்சன் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்களே நினைச்சிட்டு ஃபர்தரா அடுத்த மேரேஜோ இல்ல அடுத்த லைஃபோ அவங்க வந்து கேரி அவுட் பண்ண முடியாது. இவங்க எல்லாமே சாண்டல்வுட். இப்போ சந்தன மரத்தை நம்ம வெட்டணும்னா அதோட வாசம் வந்து ரொம்ப தூரத்துக்கு அடிக்கும், அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப தூரத்துக்கு இருக்கும். லைக் வைஸ் இந்த பேஷண்ட்டுக்குமே அவங்களோட ஞாபகங்கள் ரொம்ப வருஷமா அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும்.
அவங்களால ஈஸியா வந்து ஸ்டிக் அவுட் ஆக முடியாது வேற விஷயத்துல. இதையே தான் அவங்க தாட் ப்ராசஸ்ல போயிட்டே இருக்கும். ஸோ எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் டெத் ஆஃப் லவ்ட் ஒன்ல நம்ம நிறைய ட்ரக் பார்ப்போம் இல்லைங்களா? இக்னேஷியா, நாட்ரமியூர் இதெல்லாம் சில கேசஸ்ல ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி டைம்ல நம்ம சாண்டலம் ஆல்பம் வந்து நம்ம தைரியமா கொடுக்கலாம். கொடுத்து பாருங்க. பெத்தாலஜி வந்து உங்களுக்கு ட்ரக் டு ட்ரக் டிஃபர் ஆகும். பட் இந்த ட்ரக்ல மேஜரா எல்லா பெத்தாலஜியுமே நமக்கு கவர் ஆகும். ஸோ த்ரோட் இஷ்யூஸ் எல்லாமே வரும். ஈசோஃபேஜியல் கார்சினோமா, த்ரோட்ல வரக்கூடிய கார்சினோமாவுக்கு நம்ம சாண்டலம் ஆல்பம்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரக் வந்து பார்த்தோம்னா விஸ்கம் ஆல்பம். இவங்களோட டிபெண்டன்சி எப்படின்னா, ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருப்பாங்க. பட் பேரண்ட்ஸோட டிபெண்டன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒய்ஃப் கூட எல்லாமே ஓகே தான், நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு தான் இருக்கும். பட் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வர மாட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு கேஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரக் நான் கொடுக்கல. பட் அந்த தீம் வருது என்ன அப்படின்னா, ஹெமராய்ட்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு அவங்களுக்கு. என்னன்னா அவங்க எது எடுத்தாலும் அம்மா தான், அம்மா கூடவே தான் இருக்கணும். ஜாப் கூட வெளிநாட்டுக்கு போற மாதிரியான ஜாப் எல்லாம் கிடைச்சு இவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அம்மா விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு செகண்ட் ரோ ரெமடிஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுச்சு. பட் இஷ்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஏஜ் வந்து 35+. மேரேஜ் வந்து பண்றதுக்கு இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. பிகாஸ் அம்மா வேணும், கடைசி வரைக்கும் அம்மா வேணும். அம்மா வந்து ஸ்பூன் ஃபீடிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் அம்மா கூட இருக்கணும். ஒரு டிபெண்டன்சி, எந்த காரணமே தெரியாம அந்த டிபெண்டன்சி வந்து இருக்கும். கடைசி வரைக்கும் அம்மா அப்பா சொல்ற பேச்சு தான் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைங்க பசங்க கேட்பாங்க. பார்ட்னரோ ஸ்பௌஸ் யார் என்ன சொன்னாலும், ஸ்பௌஸோ யார் என்ன சொன்னாலும் மாத்திக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து விஸ்கம் ஆல்பம் வந்து கொடுக்கலாம். ரொம்ப அட்டாச்சு ஃபீல், பிரிஞ்சு போயிட்டு அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமோ, இந்த ரீசன் சொல்லல அப்படின்னா கூட அம்மா விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. ஃபேமிலின்னு எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா நான் அம்மாவை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் விட்டுறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்ஷன் ஆயிரும். ஸோ இதெல்லாம் அம்மாவோட டிபெண்டன்சில இருப்பாங்க. கடைசி வரைக்கும் எவ்வளவு பெரிய ஆளா ஆனாலுமே, ஒரு கலெக்டரா இருக்கலாம், ஒரு பெரிய பர்சனாலிட்டி எதுவா இருந்தாலும் அம்மா சொல்ற பேச்சு தான் கேட்பாங்க, அப்பா சொல்ற பேச்சு தான் கேட்பாங்க. திஸ் டைப் ஆஃப் டிபெண்டன்சி வந்து நம்ம பார்க்க முடியும். அதுலயும் விஸ்கம் ஆல்பம்ல கொஞ்சம் அதிகமாவே பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம 7th ரோ யங் அடல்ட்ல வரக்கூடிய ஒரு தீம். இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா? யங் அடல்ட் அப்படின்னாவே இஷ்யூஸ் வந்து காமனா இந்த டிபெண்டன்சி இஷ்யூஸ் வந்து சொல்லுவாங்க. ஸ்பௌஸ் கூட வரக்கூடிய டிபெண்டன்சி இஷ்யூவா இருக்கலாம். ஒக்க பக்கவா இருந்தா ஸ்பௌஸ் தான் ப்ராப்ளமாவே இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்கள விட்டு போக முடியாது. இதே வந்து விஸ்கம் ஆல்பமா இருந்தா பேரண்ட்ஸ் விட்டு போக முடியாது. அந்த டிபெண்டன்சி இருக்கும். என்னதான் ஒய்ஃப் வந்தாலும் பேரண்ட்ஸ் விட்டு போக மாட்டாங்க. இதுவே சென்டாலம் ஆல்பம்ல வந்து நான் சொன்ன மாதிரி டிசப்பாயின்மெண்ட் லவ். அவங்க வந்து விட்டு போயிருவாங்கன்னா இறந்துருவாங்க. டெத் இருக்கும். எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் டெத் ஆஃப் லவ்ட் ஒன்ஸ். நாட்ரமியூர், இக்னேஷியான்னு சொல்ற இடத்துல இந்த சாண்டலம் ஆல்பம் வந்து வரும். லொராந்தஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மெலிஷியஸ் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக். டிபெண்டன்சி வந்து இருக்கிறவங்க, ஃபேமிலியில இருக்கிறவங்க விட்டு போனா போதும். அந்த டிபெண்டன்சி வந்து இங்க கொஞ்சம் அவர்ஷன் இருக்கும். டிபெண்டன்சி தான் இஷ்யூவா இருக்கும். இது அவர்ஷனா இல்ல டிசைராங்கிறதா இங்க கொஸ்டின் மார்க்கா இருக்கும் லொராந்தஸ்ல. ஸோ இங்க வந்து ஒரு அவர்ஷன் இருக்கும் லொராந்தஸ்ல. மற்ற எல்லாத்துலயுமே ட்ரக்ல பார்த்தா டிசைர் இருக்கும். இங்க வந்து டிபெண்டன்சி வந்து அவர்ஷனா இருக்கும். பட் இஷ்யூ வந்து டிபெண்டன்சி தான். இது வந்து லொராந்தஸ்ல நம்ம பார்க்க முடியும். இந்த ஃபேமிலி ரெமடிஸ்ல இவ்வளவுதான் வருது. இதே வந்து நெக்ஸ்ட் காலம்ல 6th காலம்ல வந்து பார்த்தோம்னா அதுல கொஞ்சம் வித்தியாசமான ட்ரக்லாம் இருக்கும். கோலின்சோமியா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும். டீட்டெயிலா அது நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெச்சூர் அடல்ட் ஸ்டேஜ். அதாவது இப்போ யங் அடல்ட் நம்ம பார்த்திருந்தோம். 20s இருந்து 40s வரைக்கும் இருக்கக்கூடியது யங் அடல்ட். இண்டிபெண்டன்ட் லைஃப், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மெச்சூர் அடல்ட் ஸ்டேஜ். அப்போ 40+ இருக்கிறவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? ஒரு அவங்களுக்குன்னு பசங்களாம் வளர்ந்துருவாங்க. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அவங்க வந்து கேரி அவுட் பண்ணி முடிச்சிருக்கணும். பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலி விட்டு சொசைட்டிக்கு என்டர் ஆகணும். சொசைட்டிக்கு என்டர் ஆகி சொசைட்டிக்காக சர்வ் பண்ணணும். இந்த சர்வ் பண்ணி ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க எண்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓல்ட் ஏஜ், அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த ஸ்டேஜஸ்ல நம்ம காமனா இஷ்யூ எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஒரு வெயிட்டா இருக்கும். 7th ரோல ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவர்ஷனா இருக்கும். இண்டிபெண்டன்ட் லைஃப்க்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு குழந்தை அதெல்லாம் எதுவுமே விரும்ப மாட்டாங்க. பட் ஹியர் அந்த குழந்தைங்க, பசங்க இது வந்து ரொம்ப ஒரு பாரமா வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த மெச்சூர் அடல்ட் ஸ்டேஜ்ல. அது ஒவ்வொரு காலம்லயும் தீம் மாறிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம டிலிடே சப் கிளாஸ்ல தான் நம்ம ரொம்ப காமனா இந்த தீம் பார்க்க முடியும். டிலிடே சப் கிளாஸ் அப்படிங்கிறது 4th சப் கிளாஸ். அந்த சப் கிளாஸ்ல வரக்கூடிய மெச்சூர் அடல்ட் யாரா இருப்பாங்கன்னா, இந்த
பிரயோனியா, கோலோசின்த், லெடம்பால் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வர்றாங்க. எப்படின்னா ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு செப்பரேட் ஆகணும் அவங்க. டிலிடே சப் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு லவ், நர்ச்சர், கேரிங் இதெல்லாம் தான் அந்த கிளாஸ் சப் கிளாஸ்ல பார்க்க முடியும். இதோட எண்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை விட்டு செப்பரேட் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட்ல அவங்க மூவ் ஆகி போகும். அங்க போக முடியாம மாட்டிப்பாங்க. இப்போ வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு திருப்தி இருக்காது. நம்ம கிட்ட பேஷண்ட் வந்து கம்ப்ளைண்ட் என்ன சொன்னாலும் அவங்க மைண்ட் லெவல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழல அப்படிங்கிற ஃபீல் மெயினா சொன்னாங்கன்னா நம்ம இந்த ரோ வந்து நம்ம யோசிக்கணும். ப்ரீவியஸா நம்ம சொன்ன ரோவோட கான்செப்ட் வேற, இதோட கான்செப்ட் வேற. வாழ்க்கையை வாழ்ந்ததுல ஒரு ஃப்ரூட் இல்லை. இப்போ ஒரு ட்ரீ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரூட் கொடுக்கும், அதுக்காக ரொம்ப கஷ்டப்படும். ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அந்த ஃப்ரூட் நமக்கு கிடைக்கும். இந்த பர்சன் வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட ஃப்ரூட் அனுபவிக்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னா இந்த ரோ தான், மெச்சூர் அடல்ட் ரோ தான். நான் வாழ்ந்த வாழ்க்கையில எனக்கு திருப்தி இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கேஸ்ல வந்து தம்பி இறந்திருப்பாங்க, நல்லா வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு ஒர்க், ஒரு கெரியர் எல்லாமே இருந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. ஸோ அவங்க தம்பியோட அக்கா கம்ப்ளைண்டோட வர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அப்புறம் தான் என் தம்பி பிறந்தான், ஆனா அவன் வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டான், ஆனா எனக்குன்னு நான் எதையுமே நான் அனுபவிக்கல. வாழ்க்கையை வாழ்ந்தாலும் எனக்கு அந்த வாழ்ந்த திருப்தி எனக்கு அமையல, கிடைக்கல, என்னமோ வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த ரோவோட தீம். பேஷண்ட் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திருப்தி இல்ல, வாழ்ந்தது ஒரு ஃப்ரூட் எனக்கு இல்ல. அது ஒவ்வொரு காலம் பொறுத்து அது மாறிட்டே வரும். டிலிடே சப் கிளாஸ் அப்படின்னா என் குடும்பத்துக்காக நான் எல்லாமே செஞ்சேன், ஆனா எனக்கு அது எது திருப்பி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அதுதான் வந்து டிலிடே சப் கிளாஸோட ஒரு தீமா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலங்களையுமே ஒரு தீம் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். இவங்க வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணி ஆகும். இந்த இடத்துல கல்யாணம் பண்ண முடியும். குழந்தைக்கு பசங்களுக்கு ஏஜ் ஆயிருச்சு, பட் ஸ்டில் என்னால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல, ஏஜ் தாண்டிடுச்சு. அந்த ஏஜ் வந்து கிராஸ் பண்ணாது இவங்க கடமையை முடிக்கணும்னு நினைப்பாங்க. முடிச்சு சொசைட்டிக்குள்ள போகணும், ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுக்குள்ள என்னோட வேலைகள் எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிக்கணும், எனக்கு கடமையை செஞ்சு முடிக்கணும், அது முடியாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கொஞ்சம் காமனா சொல்லுவாங்க. என் பொண்ணுக்கு வந்து ஏஜை தாண்டி போயிட்டு இருக்கு, ஆனா எந்த வரணுமே அமையல, ஃபேமிலி சரௌண்டிங் சொசைட்டி என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, இந்த கடமை முடிக்கணுங்கிற ஒரு மோட்டிவ் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதை நினைச்சிட்டே தான் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து வர ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு செலிடோனியம் கேஸ் வந்து இருந்தது. அவங்க வந்து 8th and 9th ரோ கம்பைன் ஸ்டேஜ்ல தான் இந்த செலிடோனியம் வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் ரெமடி. ரொம்ப வெகுளித்தனமா, ரொம்ப நைவ் பர்சனாலிட்டி இந்த விமன். இவங்க வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. டயபெட்டிஸ், ப்ரெஷர், வெர்டிகோ, கிடினஸ், மயக்கம் போட்டுருவாங்க. ஸோ இந்த மயக்கம் போடுறது, ஃபெயிண்ட் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் காலம் நம்ம யோசிக்க வைக்கும். பட் அதுல எப்படி நான் செரிடோனியம் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வயலண்ட் நேச்சர், ரொம்ப அடிப்பாங்க அவங்கள. பட் இருந்தாலும் அவங்க சகிச்சுக்கிட்டு இருந்துப்பாங்க. பட் பிரச்சனை அது கிடையாது. அவங்க என்கிட்ட சொல்லும்போது ஹஸ்பண்ட் பத்தி பெருசா சொல்லல, தன்னோட பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அவன் வேண்டான்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த பையன் தான் இப்ப நான் சொன்ன பையன், ப்ரீவியஸ் ரோல சொல்லக்கூடிய அந்த பையன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம், என் அம்மா விட்டு நான் பிரிஞ்சு போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த 7th ரோ ரெமடிஸ் வரும். பட் இவங்க அந்த கடமையை முடிக்க முடியல, ஏஜ் ஆயிட்டே இருக்கு, 60 கிட்ட ஆயிடுச்சு, எனக்கு அப்புறம் யார் இவனை பார்த்துப்பா, இவனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தாட் ரொம்ப நிறைய போயிட்டே இருந்தது. அதுதான் அவங்களோட நைட்டும் பார்க்கலாமா இதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நேச்சர், வயலண்ட் ஹஸ்பண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செலிடோனியமோட பிக்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் காலம்ல செலிடோனியமோட பிக்சரா இருக்கும். அவங்களுக்கு அது கொடுத்ததுக்கு அப்புறம் சுகர் நார்மலுக்கு வந்துச்சு, இந்த கிடினஸ் எல்லாமே சரியாயிடுச்சு. அந்த கேஸ்க்கு ஆக்சுவலி ஜெல்சீமியம் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருந்தேன். பிகாஸ் அவங்க பிரெயின்ல ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கு. ஸ்ட்ரோக்ல மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, பட் எதுவும் பெருசா ரெக்கவர் ஆகல. கிடினஸ் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்காங்க. கிடினஸ்னால படுத்தே இருக்காங்க. என் பையனுக்கு என்னால சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்க முடியலன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு டல்னஸ், டிசீனஸ், ட்ரௌசினஸ் அப்படின்னாவே நம்ம ஜெல்சீமியம் தான் யோசிப்போம். நான் கொடுத்த ஒரு டெம்பரரி ரிலீஃப் இருந்தது. பட் சுகரோ வேற எதுவுமே கண்ட்ரோல் ஆகல. பட் அவங்களை கொஞ்சம் டீப்பா கேஸ் எடுத்து இவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் செரிடோனியம் கொடுத்தேன். செரிடோனியம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட மைண்ட் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. சிம்டம்ஸுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அவங்க என்கிட்ட சொல்லும்போது அவன் லைஃப் அவன் பார்த்துப்பான், என்னால அதை ரொம்ப யோசிக்க முடியல, ஆகிறதாகட்டும் அவன் எப்போ பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் லெவல்ல அதை மாத்திக்கிட்டாங்க. ஸ்லீப் எல்லாமே பெட்டர் ஆச்சு. எதுக்கு சொன்னேன்னா இந்த ஒரு கடமையை முடிக்க முடியல அப்படிங்கிற ஃபீல் தான் வந்து இவங்களுக்கு இருக்கும். அது காலம் பொறுத்து அது மாறிட்டே வரும், தீம் மாறலாம். இதுதான் வந்து நமக்கு மெச்சூர் அடல்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி சொசைட்டிக்கு சர்வ் பண்ணியிருக்கணும். சர்வ் பண்றதுல ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் நம்ம இந்த ரோ ரெமடிஸ் நம்ம யோசிக்கலாம். இவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இவங்க தான் பாத்துக்கணும்.
ஃபேமிலியும் பார்த்துக்கணும். ஃபேமிலி விட்டு வெளிய வந்தும் பார்த்துக்கணும். இது ரொம்ப ஒரு லார்ஜ் சைக்கிள்னே சொல்லலாம். 2வது இவங்க திருப்தியான வாழ்க்கைய வேற வாழ முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்க கெரியர் வந்து இவங்களுக்காக அந்த கெரியர கன்டின்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபினான்ஷியல் நீட்க்காக ஒரு வேல பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா அவங்க வந்து வேற வழி இல்லாம ஐடி ஜாப்ல இருப்பாங்க. எல்லாமே ஃபேமிலி செட்டில்டு எல்லாமே ஓகே. பட் என்ன ஏதோ இஷ்யூல வந்திருக்கலாம். ஹெமராய்ட்ஸ் வாட் எவர் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கலாம். என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னமோ வாழ்க்கைய வாழ்ந்துட்டாங்க. ஏதோ ஒரு திருப்தி இல்லாத மாரி இருக்கு. அப்போ கெரியர பத்தி சொல்லுவாங்க. ஏதோ போறோம், வரோம், ஜாப் எல்லாம் கரெக்ட்டா தான் பண்றேன். வேலை எல்லாமே கரெக்ட்டா தான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புடிச்சு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பேஷன் வந்து இருக்காது. கெரியர் வந்து பேஷனா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளமே இருக்காது. சம்ஒன் எல்ஸ் டிசையர். அப்பா சொன்னதுக்காக நான் இத செஞ்சேன். அம்மா சொன்னதுக்காக இத செஞ்சேன். சிச்சுவேஷன் இப்படி இருந்தது. வேற வழி இல்ல. அதனால செஞ்சேன். ஃபினான்ஷியல் நீட்க்காக நான் இந்த வேலைய செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருப்தி இருக்காது. சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. சாட்டிஸ்ஃபைடு இல்லாம ஒரு வாழ்க்கைய வந்து ஒரு முழுமையா வாழ முடியாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கண்டிஷன்லயும் நம்ம இந்த மெச்சூர் அடல்ட் ஸ்டேஜ வந்து நம்ம யோசிக்கலாம். ஒரு கட்டத்துல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஏத்துக்க முடியாம ரொம்ப பாரமாயிரும். ஒரு கரியரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிருவாங்க. அவாய்ட் பண்ணி வெளிய வரும்போது அந்த வேலையும் செய்ய முடியாம, ஃபினான்ஷியலாவும் குடும்பத்த பாத்துக்க வேண்டிய ஒரு பாரமும் 2மே இருக்கும். ஸோ 2யும் கட்டுப்படுத்த முடியாம அவங்களுக்கு இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு இத நம்ம குடுக்கலாம். கொலாப்ஸ் ஆயிருவாங்க. கொலாப்ஸ்ன்றது பர்டன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். வாழ்ற வாழ்க்கை ஒரு ஃபெர்டிலிட்டியா இருக்கா? கிரியேட்டிவிட்டியா இருக்கா? இல்ல அப்படியே ஸ்டாக்னன்ட்டா இருக்காங்களா? இஷ்யூ ஆஃப் ஃபெர்டிலிட்டி வெர்சஸ் கிரியேட்டிவிட்டி. இதுதான் வந்து இந்த ரோவோட தீமா இருக்கும். மெச்சூர் அடல்ட். மெச்சூர் அடல்ட் அப்படின்னாவே நம்ம 40 பிளஸ் 40 பிளஸ்ல இருந்து 60 65 வரைக்கும் ஓல்ட் ஏஜ் முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த ஏஜ் வந்து நம்ம காமனா சொல்லலாம். ஸோ அதுல வரக்கூடிய ட்ரக்ஸ்ல நம்ம ரொம்ப காமனா பார்க்கறது கோலோசின்த். ஸோ கோலோசின்த் வந்து அதே டில்லிடே சப் கிளாஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு ரெமடி. ஃபேமிலிக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க. நிறைய நர்ச்சர் அண்ட் கேர் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த கேர் அண்ட் நர்ச்சருக்கான எதிர்பார்ப்பு வந்து ஃபெயிலியர் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நான் நிறைய குடுத்தேன். பட் அது எதுவுமே எனக்கு திருப்பி கிடைக்கலன்னு நினைப்பாங்க. அப்போ அதனால ஒரு ஆங்கர் வந்து இருக்கும். அந்த ஆங்கர் வந்து சப்ரஸ்ட் ஆங்கர், வல்கோனிக் ஆங்கர். வல்கோனிக் ஆங்கர் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா நம்ம லொராந்தஸ்ல பார்த்திருந்தோம். அந்த மாதிரி தான். சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிஐடி ட்ரபிள் தான். கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட். கோலோசின்த், பிரையோனியா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தீம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ஃபேமிலிங்கிறனால தீம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெத்தாலஜி வந்து வேற வேற இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோலோசின்த் அப்படிங்கிறது அப்டாமல் கம்ப்ளைண்ட்ஸ் தான். இவங்க வந்து ஈஸியா உங்களை ஃபூல் பண்ணிடுவாங்க ஃபேமிலியில. நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா ஃபூல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. இவங்கள ஃபூல் பண்ணிடுவாங்க. த அதர் வந்து இவங்கள ஈஸியா ஃபூல் பண்ணிடுவாங்க. நான் ஃபேமிலிக்காக எல்லாம் செஞ்சேன். ஃபேமிலியை பார்த்துக்கிட்டேன், கேர் கொடுத்தேன், நர்ச்சர் கொடுத்தேன். அவங்களுக்காக தான் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு அந்த ஈகோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 4th சப் கிளாஸ் தான். ஸோ 5th சப் கிளாஸ் வந்தாதான் அந்த அதரே வந்திருக்கும். அதோட பிரதிபலனாதான் இந்த லாஸ்ட் பார்ப்போம் நம்ம. 4th சப் கிளாஸோட லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நெக்ஸ்ட் சப் கிளாஸோட 5th சப் கிளாஸோட இனிஷியல் ஸ்டேஜோட கனெக்ஷன் இருக்கும். இந்த 8th 9th ரோவெல்லாம் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும். அதோட ஷேடோ வந்து தெரியும். தே வாண்ட் டு கம் அவுட் ஃப்ரம் த ஃபேமிலி. இண்டிபெண்டா வர்றதுக்கான ஒரு ஃபேமிலி. நம்ம 7th ரோலயே நம்ம தான் பார்த்திருப்போம். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வெளியே வந்துடணும்னு சொல்லி ரொம்ப போராடுவாங்க. ரீசன் என்னன்னா அவங்க கொடுத்தது திருப்பி அவங்களுக்கு கிடைக்கல. அது எதுவானாலும் இருக்கலாம். ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு மணி மேட்டரா இருக்கலாம். அவங்களுக்காக நான் எவ்வளவு செஞ்ச பட் எனக்கு திருப்பி கிடைக்கல அப்படிங்கிற இஷ்யூ வந்து நிறைய சொல்லுவாங்க. இது வந்து கோலோசின்த். இதனால ஆங்கர் வந்து சப்ரஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. எம்பிட்டட், சப்ரஸ்ட் இது எல்லாமே இருக்கும். அதனாலதான் எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டிக்னேஷன். இதனால ஏதாவது அவங்களுக்கு அவமானங்களா இருக்கலாம். அது எல்லாமே சப்ரஸ் பண்ணனால அவங்களுக்கு ஜிஐடி ட்ரபிள் வந்து வர ஆரம்பிக்கும். அப்டமன் பெயின். இதே வந்து கேல்மியா எடுத்துட்டோம் அப்படின்னா இதே எக்ஸ்பெக்டேஷன் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து ருமாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க அதுல நம்ம காமனா பார்க்க முடியும். இதே இதுலதான் லெடம் பாலும் வரும். லெடம் பாலுமே வந்து நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டு வெளியே போகணும், இந்த ஃபேமிலி விட்டு நான் வெளியே போகணும், எனக்குன்னு நான் ஒரு லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ணணும், கொடுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிச்சிருவாங்க, வெறுத்துருவாங்க. அவங்களுக்கும் ட்ரோமாட்டிக் கம்ப்ளைண்ட் வரும். நம்ம பட் இந்த லெடம்பாலுக்கும் கேல்மியாவும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ்ல. லெடம்பால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசெண்டிங் கம்ப்ளைண்டா இருக்கும். பெயின் வந்து அசெண்ட் ஆகி போகும், கீழ இருந்து மேல போகும். பிசிக்கல் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் வேரியேஷன் இருக்கும் லெடம்பால்லையும் கேல்மியாலையும். கேல்மியா வந்து பாத்தீங்கன்னா ருமாட்டிசம் டிசெண்டிங் கம்ப்ளைண்டா இருக்கும். ஷோல்டர்ல இருந்து கீழே வரைக்கும் பெயின் போகுதுன்னு சொல்லுவாங்க. இது லெடமா இருந்தா அசெண்டிங் பெயின் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ட்ரக் வந்து பார்த்தோம்னா ரோடோடென்ட்ரான். ஸோ ரோடோடென்ட்ரான் அப்படிங்கிறது நம்ம மால்வேசி ஃபேமிலியில பார்த்துருப்போம் இல்லைங்களா? மால்வேசி ஃபேமிலி அதாவது ஃபோர்த் ரோ ரெமடின்னு சொல்லலாம். மால்வேசி ஃபேமிலி சாக்லேட் இதெல்லாம் வரும். அதுல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இங்கேயும் இருக்கும். என்னன்னா அப்பா இருந்திருக்க மாட்டாரு. இவங்களுக்கு ஒரு 4 or 5 பிரதர் சிஸ்டர்ஸ் இருந்திருக்கலாம்.
அப்ப இவங்க தான் வந்து எல்டர் ஒன் அப்படிங்கிறனால கடமைய முடிச்சாகணும். இவங்க தான் 4 பேத்த பார்த்துக்கணுங்கிறதுக்காக, இவங்க சொந்தமா மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. மேரேஜ் பண்ணாம இவங்கள குழந்தைங்களாவே தன்னுடைய குழந்தைங்களாவே பாவிச்சு அவங்களோட கடமைய முடிப்பாங்க. அப்படி முடிக்கும்போது நம்ம மால்வேசிய ஃபேமிலிய நம்ம யோசிப்போம். பட் இது எப்படி நம்ம டிஃபர் ஆகுது? எப்படி வந்து இந்த ரோவுக்கு டிஃபர் ஆகி வருது? ரோடோடென்ட்ரானா நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, ரோடோடென்ட்ரானா இருந்தாங்கன்னா அந்த ஃபீல் என்ன வரும் அப்படின்னா, எனக்கு வந்து பசங்க இல்ல. என்னோட தம்பி பசங்க எல்லாருமே இருக்காங்க. பட் எனக்குன்னு நான் எதுவும் நான் பண்ணிக்கல. என்னோட லைஃப் வந்து ஒரு ஃப்ரூட் இல்லாத மாரி ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்கவங்க ஃபேமிலி மாறி போயிட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்ல. இப்ப நான் தனியா இருக்கேன். நான் இவ்ளோ செஞ்சிருக்கேன். எனக்கு எதுவும் திருப்பி கிடைக்கல. அப்படிங்கிற ஃபீல் வந்து இந்த ரோடோடென்ட்ரான்ல இருக்கும். தே ஆர் கிவிங் எவ்ரிதிங் அகெயின்ஸ்ட் தேர் வில். டூயிங் எவ்ரிதிங் அகெயின்ஸ்ட் தேர் வில். இவங்களோட சம்மதம் மீறி அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. பட் என் தம்பிங்கள நான் தான் பார்த்துக்கணும். தம்பி, தங்கச்சிங்கள நான் தான் பார்த்துக்கணுங்கிற பொறுப்பு இருக்கிறனால, இவங்க வந்து சிம்பிளா இப்படி சொன்னாங்கன்னா நம்ம மால்வேஸே யோசிக்கலாம். பட் ரோடோடென்ட்ரான்ல எனக்குன்னு ஒரு ஃப்ரூட் இல்ல. அந்த ஃப்ரூட்னஸ் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட் இல்ல. என்னோட லைஃப் வந்து இப்ப நான் தனியா இருக்கேன். எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டாங்க. அதர் வந்து வர்றதுக்கான ஒரு பாயிண்ட்ட நம்ம இங்க பார்க்க முடியும். பிகாஸ் நெக்ஸ்ட் சப் கிளாஸ் வந்து ரோஸ்டே சப் கிளாஸ். 4த் சப் கிளாஸோட எண்ட் அப்படிங்கிறனால, எல்லாம் குடுத்தேன் எனக்குன்னு எதுவுமே இல்ல. என் பசங்க இல்ல. அப்படிங்கிற ஃபீல் வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. தேங்க் யூ.